கோவை மாநகராட்சிக்கான பட்ஜெட் இன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அப்போது வெள்ளை அறிக்கை வெளியிடக் கோரி திமுகவினர் கோரிக்கை விடுத்தனர். இதனை கோவை மேயர் ஏற்க மறுத்ததால் அவரது இருக்கையை முற்றுகையிட்ட திமுகவினர் மேஜைகளை உடைத்தெறிந்ததாக புகார் எழுந்துள்ளது. இதையடுத்து திமுக உறுப்பினர்கள் வெளியேற்றப்பட்டனர். காவல்துறையினர் அவர்களை கைது செய்ய முயற்சி எடுத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. நபருக்காக 160 கோடி ரூபாய் கோவை மாநகராட்சி கூட்டத்தில் அதிமுக திமுக உறுப்பினர்களிடையே ஏற்பட்ட மோதல் தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் தமிழரசியிடம் கேட்கலாம். வணக்கம் தமிழரசி. சொல்லுங்க, கோவை மாநகராட்சி கூட்டத்தில் அதிமுக திமுக உறுப்பினர்களிடையே ஏற்பட்ட மோதலுக்கான காரணம் என்ன? வணக்கம். அதாவது கோவை மாநகராட்சியின் நிதிநிலை அறிக்கை இன்று தாக்கல் செய்யப்பட்டது. இந்த நிதிநிலை அறிக்கையில குறிப்பாக 76 கோடி ரூபாய் அளவிற்கு பற்றாக்குறை பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த சூழல்ல பட்ஜெட் முடிவிற்கு பிறகு மதியம் 2 மணிக்கு மேல் விவாதம் தொடரும் என மாநகராட்சி மேயர் கூட்டத்தை ஒத்திவைத்தார். இதையடுத்து இந்த பட்ஜெட் குறித்தான ஒவ்வொரு ஆண்டும் பற்றாக்குறை பட்ஜெட்டை தாக்கல் கூறி திமுக கவுன்சிலர்கள் கோஷங்களை எழுப்பினர். இதையடுத்து அதிமுக கவுன்சிலர்களும் கோஷங்களை எழுப்பினர். இதனால் இரு தரப்பினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. இந்த சூழல்ல அதிமுக கவுன்சிலர்களும் திமுக கவுன்சிலர்களும் ஒருவருக்கொருவர் தாக்கிக் கொண்டனர். இது மட்டுமல்லாமல் மேஜைகளை, அதாவது மேயர் அமரக்கூடிய மேஜைகளை இழுத்து போட்டு அதையும் அடித்தனர். இதனால் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. இந்த பட்ஜெட்டில் நடைபெற்ற அம்சங்கள் குறித்து அதாவது அதிமுக கவுன்சிலரிடம் கேட்போம். வணக்கம். இன்னைக்கு இந்த தாக்குதல் நடைபெறக்கான காரணம் என்ன? அதாவது ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி நடைபெறங்காட்டிக்கு என்ன மாதிரியான சூழல்? அதாவது வழக்கமா 2016-17 பட்ஜெட் தாக்கல் நிதிக்குழுவினுடைய தலைவர் தாக்கல் செய்யப்பட்ட பிறகு மேயருடைய அறிக்கை வாசித்த பிறகு அதற்கான விவாதம் ஒவ்வொரு பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெறும் பொழுது மதியம் 2 மணிக்கு துவங்கும். இது வழக்கமாக நடைபெறக்கூடிய ஒன்று. மதியம் 2 மணிக்கு கூட்டம் நடைபெறும் என்று கூட்டம் ஒத்திவைக்கப்பட்ட பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த கவுன்சிலர்கள் மேயரை நோக்கி கூட்டத்தை ஒத்திவைக்கக்கூடாது, சில குறைபாடுகள் இருக்கிறது என்று விவாதித்து அவரை எதிர்த்து கோஷங்களிட்டு மேஜையை தட்டி நொறுக்கி அவரையும் அடிக்க செய்வதற்காக மேஜையை நோக்கி சென்றார்கள். அதிமுக கவுன்சிலர்கள் அதை தடுப்பதற்கு செல்கின்ற பொழுது பத்திரிகைகளுக்கு வேண்டுமென்றே ஒரு விளம்பரம் தேடுவது என்பதற்காக வேண்டியே திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த உறுப்பினர்கள் எல்லாம் மேயருடைய மேஜையின் நாற்காலிகள் எல்லாம் அதை தள்ளிவிட்டு அடித்து நொறுக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை செய்கின்ற பொழுது ஒவ்வொரு ஆண்டுமே பற்றாக்குறை பட்ஜெட் தான் தாக்கல் செய்யப்படுது. எந்த வார்டுகளிலும் பணிகள் மேற்கொள்ளப்படுறதுன்னு குற்றம் சாட்டுறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? பற்றாக்குறை பட்ஜெட் என்பதை நாங்கள் மறுக்கிறோம். காரணம், கடந்த 5 ஆண்டு காலமாக மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மாவுடைய வழிகாட்டின் பேரிலே, முதலமைச்சருடைய வழிகாட்டின் பேரிலே, உள்ளாட்சித்துறை அமைச்சருடைய வழிகாட்டின் பேரிலே மக்களுக்கு எந்த விதமான வரிச்சுமையுமே உயர்த்தப்படவில்லை. வரிச்சுமை உயர்த்தப்படாமல் பல கோடி ரூபாய்க்கு திட்டப்பணிகள் நடைபெற்றிருக்கும் பொழுது பற்றாக்குறை பட்ஜெட் என்பது நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. மக்களுக்கு வரிச்சுமையை உயர்த்தாமல் அரசினுடைய நிதிநிலைகளை பெற்று பற்றாக்குறை பட்ஜெட்டை சமாளிக்கக்கூடிய ஒரு திறமை அந்த மாநகராட்சிக்கும் தமிழக அரசுக்கும் இருக்கிறது. பற்றாக்குறை பற்றி மக்களுக்கு கவலை இல்லை. மக்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதுதான் எங்களுடைய நோக்கம். மக்களுக்கு வரிச்சுமை இல்லாமல் நடத்துவதுதான் எங்களுடைய நோக்கம். அதை செய்கின்ற பொழுது பற்றாக்குறை என்பது இது நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. மக்களுக்கு வரிச்சுமை இல்லாமல் இருக்கின்ற பொழுது பற்றாக்குறையை பற்றி பேசுவதற்கு எந்த விதத்திலும் தேவையில்லை.
வரிச்சுமை இல்லாத பட்ஜெட் என்ற காரணத்தினால் இது பற்றாக்குறை பட்ஜெட்டாக தாக்கல் செய்யப்பட்டது என அதிமுக தரப்பில் தெரிவிக்கப்படுது. இதையடுத்து இந்த பட்ஜெட் கூட்டத் தொடர்பாக கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்த கவுன்சிலரும் கேட்போம். வணக்கம். அதாவது ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி ஒன்னா திமுக கவுன்சிலர்கள் அதிமுக கவுன்சிலர்கள் மாத்தி இங்க போராட்டம் நடக்கக்கூடிய இடமாவே மாநகராட்சி அலுவலகம் மாதிரி இது எப்படி பாக்குறீங்க? மக்களுக்கான திட்டங்கள் முறையா சென்று சேர்தா? ராமமூர்த்தி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாமன்ற உறுப்பினர். பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. மதியம் 2 மணிக்கு விவாதம் துவங்கலாம் என்று மரியாதைக்குரிய மேயர் அவர்கள் அறிவித்தார். நான் தான் முதல்ல எந்திரித்து 91 பக்கங்கள் பட்ஜெட்டு கொஞ்சம் ஆழமாக படித்து அதனுடைய கருத்துக்களை வெளியே சொல்லுவதற்கு கொஞ்சம் டைம் வேணும், கொஞ்சம் கூடுதலாக கொஞ்சம் டைம் தள்ளி கொடுங்க அப்படின்னு சொன்னேன். அதோட என்ன அது மட்டும்தான் என்னுடைய கருத்தாக பதிவு செய்து கொண்டேன். இதே வேளையில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கவுன்சிலர்களும் பல்வேறு விஷயங்களை இடையிலே குறுக்கிட்டு விவாதம் நடத்த வேண்டும் என்று சொல்லி மேட்சை நோக்கி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கவுன்சிலர் குறிப்பிட்டதைப் போல மேட்சை நோக்கி போனார்கள். இது அவையினுடைய மரபுக்கு புறம்பாடு. அவங்களுடைய நான் என்னுடைய உரிமையை கேட்டேன். அதுபோல் அனைத்து கவுன்சிலரும் அவருடைய உரிமையை கேட்கலாம். கூடுதல் டைம் வேணும், விவாதிப்பதற்கு டைம் வேணும் கேட்கலாம். தேவையில்லாத மாநகராட்சியில அதிமுக தவிர மற்ற கவுன்சிலர்களுக்கெல்லாம் பேச வாய்ப்பு கொடுக்கப்படுதா? உங்களுக்கான போதுமான நேரம் இருக்கு? அதெல்லாம் மறுக்கப்படுதுன்னு சொல்ல முடியாது. அனைத்து கவுன்சிலருக்கும் கொடுக்கப்படுது. அவையினுடைய மரபை பின்பற்றி முறையாக விவாதம் நடந்தால் யாரா இருந்தாலும் அனுமதி என்பது வழங்கப்படுது. அனுமதி இல்லைனால சொல்ல முடியாது, சொல்ல வேண்டியதும் இல்லை. அதெல்லாம் கொடுக்கப்படுகிறது. அதிமுக திமுக கவுன்சிலருக்கு இடையே நடைபெற்ற இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு பிறகாக திமுக கவுன்சிலர்கள் 10 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்த தாக்குதல் சம்பவம் காரணமாக கோவை மாநகராட்சியில் பரபரப்பான சூழல் நிலவியது. தமிழரசி, இந்த மாநகராட்சி கூட்டத்தில் ஏதேனும் முக்கிய அறிவிப்புகள் வெளியானதா? அதாவது 2016-17 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையானது இன்று தாக்கல் செய்யப்பட்டது. இதில் வருவாயாக 1101 கோடி ரூபாய் கணக்கு காட்டப்பட்டது. அதேபோல செலவினமாக 1778 கோடி ரூபாய் காட்டப்பட்டது. பற்றாக்குறையாக 76.87 கோடி ரூபாய்க்கு காட்டப்பட்டது. இதை நிதிக்குழு தலைவர் பிரபாகரன் தாக்கல் செய்யப்பட்டார். இந்த திட்டத்தில் குறிப்பாக அதாவது ஸ்மார்ட் சிட்டி திட்டத்திற்காக 1570 கோடி ரூபாய்க்கான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு அது குறித்த திட்டங்கள் சமர்ப்பிக்கப்பட்டது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி தமிழரசி.